ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாருக்கும் மைவி3 அப்படின்னு சொன்னாலே பேமெண்ட் வந்து எப்போ நமக்கு வரும், அது ஒன்று தான் எல்லாருடைய கொஸ்டின்ஸ்மாக இருக்குது. எல்லாருக்கும் ஆன்சர் தெரிஞ்சுக்க வேண்டியதுக்கு உண்டானதும் பேமெண்ட் எப்போ வரும் அதுதான். ஸோ இது ஒன்று தான் எல்லாரும் தேவை இருக்குங்கிறது நல்லா தெரியுது. பட் இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் கேளுங்க. நான் பொறுமையான்னு சொல்கிறது காரணம் இந்த பேமெண்ட் வரதுக்கும் பொறுமை அப்படிங்கிறது தான் அவசியம். எல்லாருமே அதான் சொல்லுவாங்க, 3 மாதம் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் எவ்வளோ நாள் தான் பொறுமையாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரோட கொஸ்டினாகவும் இருக்கும். என்னோட கொஸ்டினும் அதுவாக கூட இருக்கலாம். ஸோ எல்லாரும் எதிர்பார்க்குறதும் அதுதான். இப்போ ஒன்று சொல்லிடுறேன் ஸ்டார்டிங்லேயே, பட் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக கேளுங்க. இன்றைக்கி நைட்டோ இல்லை நாளைக்கோ கூட பேமெண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பேமெண்ட்டுக்கு உண்டான பதில் வந்து அதனால தான் இப்போ ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன், இன்றைக்கி இல்லை நாளைக்கு நமக்கு கிரெடிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு. வீடியோ பொறுமையாக கேளுங்கன்னு சொன்னதுக்கான காரணம், ஒரு சிலர் இந்த வீடியோனால நீங்கள் திருப்தி ஆகலாம், ஒரு சிலருக்கு இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் போகலாம். அது நம்ம ஒவ்வொருத்தர் மனநிலையை பொறுத்தது. இப்போ எம்டி சார் வந்து எதனால் இன்னும் பேசலை அப்படிங்கிறதும் எல்லாரோட கொஸ்டினாகவும் இருக்குது. எம்டி சார் வந்து இப்போ வீடியோவில் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த வீடியோட கமெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா, உங்களை பேசலாம் சொல்லலை, பேமெண்ட் எப்போ வருங்கிறத சொல்லுங்கள், இந்த அவரை ரொம்ப கிண்டல் பண்ணி அவரோட உருவத்தை இது பண்ணி அப்படி இப்படி நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. அதனால வீடியோ போடாமல் கூட இருக்கலாம். இன்னொன்று, இப்படி இதனால வீடியோ போடாமல் இருந்தால் அது கரெக்ட் கிடையாது அப்படிங்கிற உங்களோட தாட்டும் உங்களோட கொஸ்டின்ஸும் கேட்குது. ஸோ அதுவும் கரெக்ட் தான். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அதில் வீடியோஸ் போடுறதுனால அதில் உள்ள கமெண்ட்ஸை எடுத்து அதில் வர கமெண்ட்ஸ் மூலமாகவும் ஒரு சிலர் கேஸ் இது பண்ணுறாங்க. ஒரு சில நியூஸ் சேனல் அது ஒரு வீடியோவாக கண்டென்ட் கிரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதனால கூட வீடியோ வந்து போடாமல் இருக்கலாம். இன்னொரு ரீசன், நம்ம எம்டியை பொறுத்தளவு ஒன்று சொன்ன மாதிரி கரெக்டாக இருக்கணுங்கிறத எதிர்பார்ப்பாப்ல. ஸோ சும்மா இத்தனை தேதின்னு சொல்லாமல் பேமெண்ட்டை கொடுத்துட்டு பேசணுங்கிறது இன்னொரு தாட்டாக இருக்கலாம். இவ்வளோ நாள் கண்டினியூஸாக பேமெண்ட் கொடுத்துட்டு இருந்த நிறுவனம் இப்போ கொடுக்க முடியாமலாம் இல்லை, கண்டிப்பாக கொடுப்பாங்க. சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா 4வது வருஷம் ஸ்டார்ட் ஆகிறனால அதுக்கு ஒரு சில முக்கிய அறிவிப்புகளும் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி கண்டிப்பாக பேமெண்ட் வந்துருங்கிறது எல்லாரோட நம்பிக்கையாக கண்டிப்பாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி இப்போ பேமெண்ட் போடுறது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்துக்கு உண்டான பேமெண்ட் போட்டு முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா, எடுத்தவங்க என்னனாலும் பண்ணிடலாம். எப்படி சார் இதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ பேசியிருக்கும்போது தெளிவாக ஒன்று சொல்லியிருந்தாங்க, தொடர்ந்து நம்ம வருமானம் கொடுக்கறதுக்காக தான் இதை முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அரசோட ஒரு சில விதிகளுக்கு உட்பட்டு அது என்ன மாதிரி பண்ணலாங்கிறதுனால தான் இந்த டிலே ஆகுது. ஸோ இந்த காலதாமதத்தை நம்ம பொறுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பொறுமைங்கிறது ரொம்ப முக்கியம் தான். நம்ம ஆல்ரெடி 3 மாதம் இருந்தாச்சு, இல்லைன்னு யாருமே சொல்லலை. இந்த குழி தோன்ற ஒரு கதை வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க, பொறுமைக்கு என்னங்கிறது எவ்வளோ நாள் தோண்டி லாஸ்ட்ல. ஸோ அதெல்லாம் சொல்லி நம்ம இப்போ பெருசுப்படுத்த வேண்டாம் இந்த வீடியோவை. அதை எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போ என்னன்னா, இந்த மாதத்துக்கு பேமெண்ட் பார்த்தீங்கன்னா எதுக்காக சிஎம்க்கு ஃபஸ்ட்டு போடல, OMBMலாம் கொடுத்துருக்காங்க. அதை கூட ஒரு கொஸ்டினாக சொல்லியிருந்தாங்க. சிஎம் வந்து எல்லாருமே பேமெண்ட் வாங்கிட்டு தான், புதுசாக ஜாயின் பண்ணவங்க நான் சொல்ல வரல. அண்ட் OMBMங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, புதுசாக ஜாயின் பண்ண OMக்கு வந்து முதல் பேமெண்ட் வந்தவொடனே எப்படிங்கிறது தான் தெரியும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ட்ரஸ்ட் இருக்கும். ஸோ அதனால தான் அந்த OMக்கு வந்து எடுத்தோன்னா அந்த பேமெண்ட் போடுறதுக்கு உண்டான ஒரு காரணமும் இருக்கலாம். இன்னொன்று, அமௌண்ட் வந்து ஸ்மாலாக ஆரம்பிக்கணுங்கிறதுக்காகவும் அந்த ஒரு காரணமாகவும் இருக்கலாம். எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பேமெண்ட் போட ஆரம்பிக்கும் போது அதிகமான பேமெண்ட் போட முடியாதுங்கிற ஒரு ரீசனுக்காகவும் படிப்படியாக நீங்கள் ஆரம்பிச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஏமாற்றிக்கலாம் எங்கேயும் போக முடியாது. கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு தடவை என்கொயரின்னு கூப்பிட்டாங்கனாலே அவ்வளோ டீட்டெயில்ஸையும் வாங்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் சிம்பிளாக ஏமாற்றிட்டு போகக்கூடிய நிறுவனமும் கிடையாது. இன்னொன்று, ஒரு கம்ப்ளைண்ட்னு ஒன்று வந்துட்டுனாலே கோர்ட்டு கேஸுன்னு ஃபாலோ பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒருத்தரை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டாங்கனாலே அதில் விட்டுட்டு பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்கும். பட் இருந்தாலும் இந்த மைவி3 நிறுவனத்தோட எம்டி அவர்கள் வந்து அதையும் அலைஞ்சி சிங்கிளாக ஒரே அங்கேயும் அலைஞ்சி இதையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதே பெரிய விஷயம். ஸோ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் கொஞ்சம் பொறுமை காத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ திரும்ப இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய பொறுமைங்கிற வார்த்தைக்கு உண்டான அர்த்தம். அதே மாதிரி இப்பவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரே ஒரு பெர்மிஷனுக்காக தான் பேமெண்ட் வந்து இந்த மாதிரி டிலே ஆகிட்டு இருக்கு. ஸோ கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு சில பெர்மிஷன்ஸ் வந்து நமக்கு கிடைக்க வேண்டியிருக்கு. ஸோ அது கிடைச்சாச்சு அப்படின்னா கண்டினியூஸாக நமக்கு வந்து பேமெண்ட் கொடுக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்து நம்ம கம்பெனி சைடுக்கும் கிடைச்சிடும், நம்மளும் அதே மாதிரி வாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பேமெண்ட் வந்துடும். அது வந்து நம்பிக்கையாக இருங்க எல்லாருமே. ஏன்னா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றணும்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், 3 மாதத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணும்போது நமக்கு வந்து அமௌண்ட் கொடுக்குறதையும் ஸ்டாப் பண்ணிருக்கலாம். 3 மாதம் ஆப் ஒர்க் ஆகாது, 3 மாதம் கழிச்சு தான் ஒர்க் ஆகும், ஈஸியாக சிம்பிளாக சொல்லிட்டு போயிருக்கலாம். அதை சொல்லலை. அந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்மளும் கம்பெனி சைடு இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்பவும் இந்த ஒரு மாதம் பேமெண்ட் கொடுத்து முடிச்சுட்டு போகணும்னு நினச்சாலும் கொடுத்துடலாம். இல்லை நம்ம எல்லாரும் பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுக்கணும்னு நினச்சிட்டு கம்பெனி சைட்லேருந்து ரிட்டர்ன் கொடுத்தாலும் அதுவும் சிம்பிள் அமௌண்ட் தான். ஈஸியாக எல்லாத்துக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுத்து கம்பெனி சைட்லேருந்து போயிடலாம். ஸோ கம்பெனி சைடில் அதை பண்ணலை. அதை நம்ம எல்லாரும் கொஞ்சம் பொறுமையாகவும் புரிஞ்சிக்க வேண்டியதும் அவசியமானதாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, கோர்ட்டு கேஸ்னு எல்லாரும் போகிறோம். ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், இதுக்கு முன்னாடி கோழி அண்டு சிட் ஃபண்ட் அப்படி ஏகப்பட்டது இருக்குது. எங்கேயுமே ஏமாற்றிட்டு போனதில் போய் நம்ம கேஸ் போட்டோம் அப்படின்னா, கேஸ் போட்ட உடனே எல்லாருக்கும் அந்த பணம் வந்து கிடைச்சே இருக்காது. நீங்கள் இந்த கோழியில் உள்ளவங்க யாராட்டும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அதை நீங்கள் கேட்டு பாருங்க. இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பேமெண்ட் வந்துருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா கோர்ட்டு கேஸ்ன்னு போனால் கோர்ட்டில் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பேமெண்ட்டை கொடுக்க சொல்லி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அது அந்த நிறுவனத்தோட ஓனர் எந்த முறையில் கொடுக்கணும்னு நினைக்கிறாரோ 50 கொடுக்கலாம், 100 கொடுக்கலாம், 200 கொடுக்கலாம். அது கோர்ட்டில் அவங்க சொல்றது. அதே மாதிரி அந்த கோர்ட்டில் அந்த கேஸ் முடிஞ்சு அதுக்கு பிறகு தான் அது கிடைக்கவும் செய்யும். இந்த மாதிரி ஒரு கோர்ட்டுக்குன்னு போன உடனே கிடையாது. அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம நிர்வாகத்துக்கு வந்து நம்ம சப்போர்ட் தான் பண்ணணுமே தவிர இடையூறு பண்ணக்கூடாது. ஏன்னா கோர்ட்டு கேஸ்னு ஒரு கம்பெனி வந்து அலைய ஆரம்பிச்சாங்கனாலே அவங்க பிசினஸ்ல கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதுதான் நிர்வாகத்தை எதிர்க்கிறவங்களுக்கும் தேவைப்படுது. இப்போ அந்த 2 முட்டாள்கள் போய் கேஸ் கொடுத்தாங்க பாருங்க, அது என்ன ஆச்சு, அது ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாமல் போச்சு. அது வந்து இழப்புன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேருக்கு தான் அந்த இழப்பு. ஸோ அதனால தான் சொல்றேன், நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம வாங்கக்கூடிய பேமெண்ட் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு உண்டான வகையில் இருக்கும். ஸோ எல்லாரும் பொறுமையாக காத்துட்டு இருப்போம். கூடிய விரைவில் பேமெண்ட் வந்து கண்டிப்பாக என்ன பொறுத்தவரை இன்னைக்கு நைட்டு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக பேமெண்ட் வந்து திரும்ப ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும், எல்லாருக்கும் வர ஆரம்பிச்சிடும். நானே முட்டாள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதுக்கு அந்த வார்த்தை யூஸ் பண்ணதுக்குண்டான காரணம் என்ன அப்படின்னா, எங்கேயுமே எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளை ஒருத்தர் பயன்படுத்தாங்க அப்படின்னா நம்ம தான் அதெல்லாம் கவனமாக இருக்கணும். நமக்கு தெரிஞ்சு நம்ம எதுவும் கரெக்ட், நம்ம இன்னொருத்தவங்க பயன்படுத்துறதுக்கு நம்ம ஆளானோம் அப்படின்னா. ஸோ அதனால தான் நான் அந்த வார்த்தை சொல்லியிருந்தேன். அந்த வார்த்தை சொன்னது யாரும் எதுவும் நினைச்சிருந்தீங்க தவறா அப்படின்னு நினைச்சிருந்தீங்க அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க. சரி, நம்ம மேற்கொண்டு பார்ப்போம். கோர்ட்டு கேஸும் போய் நமக்கு பிரயோஜனம் இல்லைங்கிறத நான் தெளிவாக சொல்லிட்டேன். ஏன்னா எந்த ஒரு கோர்ட்டுக்கு போனாலும் எந்த ஒரு கேஸாக இருந்தாலும் என்னங்கிறத நிர்வாக சைட்ல இருந்து கூப்பிட்டு எம்பி தான் கேட்க போறாங்க. எம்பி தான் அதுக்கு ரூபா கொடுக்க போறாரு, கொடுக்க போறது கிடையாது. ஸோ அது ஒன்றா வந்து நம்ம நல்லா
ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி மைவி3 நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கோங்க. மைவி3க்கு ஸ்டோர் தான் முதுகெலும்பு. ஸோ இது வரைக்கும் இவ்வளோ நாள் ஒர்க் ஆகிட்டு இருந்த மைவி3ங்கிறது நார்மலாக எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரையல் வெர்ஷன் தான் சொல்லணும். ஸோ இனிமே தான் மெயினே இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுல எந்த ஒரு கம்பெனி நடத்துறவங்களும் அதை மூடிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க, கொடுக்காம இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏன்னா ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட் 4 ப்ராடக்ட் 6 ப்ராடக்ட் அப்படின்னு வந்து இப்போ தான் கிட்டத்தட்ட 80 ப்ராடக்ட்டுக்கு மேலே 1000 ஸ்டோருக்கு மேலே தமிழ்நாட்டில் ஃபுல்லாக இருக்குது. அது போக அதர் ஸ்டேட்ஸ்லையும் ஸ்டோர்ஸ்லாம் இருக்குது, ஆஃபீஸ் இருக்குது. இவ்வளோ டெவலப் பண்ண பிறகு யாரும் அதை க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. அதை வந்து நம்ம உள்ள இருக்கிற நம்ம தான் மெம்பர்ஸ் தான் அதை வந்து கண்டினியூஸாக கரெக்டாக புரிஞ்சு நடந்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா கம்பெனி இப்போ தான் நல்ல தெளிவான ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி கரெக்டாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லணும். ஸோ இப்போ வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி மைவி3யோட கான்செப்ட் தெரிஞ்ச யாரும் அதை வந்து தவறாகவே நினைக்க மாட்டாங்க. இது வந்து ஃபெயிலியர் பிளானே கிடையாது. நல்லா பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இது வந்து கரெக்டான பிளான். இந்த பிளானில் ட்ராவல் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயும் ஸ்டாப் ஆகாது. பிளான் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மாதிரி இது கிடையாது. மணி ரொட்டேஷன்ங்கிறது இங்கே கிடையவே கிடையாது. ப்ராடக்ட் பேஸ்டு, அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து வேல்யூ ஆகிட்டு. இங்கே யாரும் சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது கட்டாயம் அதெல்லாம் தவறான வழியில் சிஎம் ஆனாதான் அப்படிங்கிறது அவங்க அதை அச்சீவ் பண்ணணுங்கிற ஒரு காரணத்துக்காகவே ஒரு சிலர் சொல்லி அந்த மாதிரி கொண்டு வந்து நார்மல் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஓஎம்ஆ மட்டும் இருந்தே நீங்கள் இதில் வருமானம் வந்து எடுக்க முடியும். அப்படி இல்லைனா கூட பேசிக் மெம்பரா 360 ரூபாய்க்கு அந்த ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதுல இருந்து கூட நீங்க பண்ணி புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் வீடியோவா காட்டுறாங்க. ஸோ அந்த வீடியோஸ் நீங்க பார்த்தா தான் தெரியும். அது வந்து டைம் எடுக்கக்கூடிய வகையில் இருந்தால் மட்டும்தான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். மட்டும்தான் நீங்க சிஎம் பிளான் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு பார்க்கறதுக்கு உண்டான வழிவகைகள் கிடைக்கும். ஸோ இந்த வகையில தான் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன் நீங்க பொதுவாகவே யார் என்ன சொன்னாலும் சரி, ரிஸ்க்ங்கிறது இருக்க தான் செய்யும். அது உங்களோட ஓன் ரிஸ்காக தான் இருக்கணும். அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு நீங்க எந்த ஒரு இதுவும் பண்ணீங்க அப்படின்னா திரும்ப போய் நீங்க யார்கிட்டையும் கேள்வி கேட்டு நின்று பிரயோஜனமே கிடையாது. கடன் வாங்கியோ வட்டிக்கு வாங்கியோ சொல்ல அடகோச்சோ இந்த தவறுகளை பண்ணாம இதுல நார்மலா நீங்க டிராவல் பண்ணி இதுல இருந்து வருமானம் எடுத்து கூட நீங்க பண்ணலாம். அதுக்கும் தேவை பொறுமைங்கிற ஒன்று தான். அந்த பொறுமைங்கிற அதிகபட்சமா இருக்குதோ அவங்க வந்து ஈஸியாக. ஸோ மைவி3 வந்து நீங்க தவறான வழியில இது பண்ணாம கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கரெக்டா இருக்குங்கிறது என்னோட ஒரு தாழ்வான கோரிக்கையா கூட. நான் என்னோட டவுன்லைன்ல வந்து யாரையும் கட்டாயப்படுத்தவும் இல்லை. இது இந்த பிளானுக்கு நீங்க போங்க, இந்த பிளான் நீங்க எடுக்கணும் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணவும் இல்லை. ஸோ நான் என்னோட ரிஸ்க்கை நான் பார்த்துருக்கேன். நான் ஆல்ரெடி எல்லாரோட கமிட்மெண்ட்ஸ் என்னை மாதிரி தான் எல்லாரும், உங்களை மாதிரி தான் நானும். ஸோ 3 மாசங்கிறதே அதிகபட்சமான டைம் தான், இல்லைன்னு சொல்லல. ஒரு கடன் வாங்கியிருந்தா கூட ஒரு நாள் 2 நாள் நம்ம சொல்லலாம், 1 மாசம் 2 மாசம் சொல்லலாம். ஸோ உங்க எல்லாரோட கஷ்டமும் புரியுது. மைவி3 நம்புங்க, கன்ஃபார்மா பேமெண்ட் கிடையாது. நான் சொல்ற மாதிரி இன்னைக்கோ நாளைக்கோ கூட பேமெண்ட் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பேமெண்ட்டை கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சி இல்லை. இது பேமெண்ட்ஸ்களை கண்டிப்பா கொடுக்கணுங்கிறதுக்கு உண்டான முயற்சினால மட்டும்தான் பேமெண்ட் வந்து டிலே ஆகிட்டு இருக்கு. இது ஒண்ணு மட்டும் உங்க மனசுல நினைச்சு புரிஞ்சுக்கோங்க, வேற ஒன்றும் இல்லை. மற்றபடி ஆன்லைன்ல வர்ற நிறைய போஸ்ட்களை பார்த்து நீங்க எதுவும் இது பண்ண வேண்டாம். நானும் அதே மாதிரி தான் நீங்க நினைக்கலாம். உங்களோட வீடியோ அதே மாதிரி தான். இது கம்பெனியோட வீடியோ கிடையாது. நான் வீடியோ போடுறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, நம்ம குரூப்ல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்லுவேன், என்னோட குரூப்ல இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம். இதே மாதிரி நீங்க பாக்குற வீடியோஸ்ல உங்களுக்கு பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். அதை கரெக்டா நீங்க ஜட்ஜ் பண்ணி எது நமக்கு தேவையோ அதை மட்டும் நீங்க அக்செப்ட் கரெக்டா இருக்கும். அது ஒன்னதான் நான் சொல்றேன். என்னைய நான் சொல்றதை நம்புங்கன்னு நான் சொல்லல. அதே மாதிரி மைவி3யோட முதுகெலும்பே ஸ்டோர் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டோர்ல போய் நமக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளை பர்ச்சேஸ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இனி வரும் காலங்களில் ஒரு சில கட்டாயங்கள் வந்து விதிமுறைகளாக கொண்டு வரலாம். ஏன்னா நிறைய டைரக்டர்ஸ் வந்து ஏகப்பட்ட இது சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ் இருக்கு. அதன்படி ஏன்னா எம்டி வந்து அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அக்செப்ட் பண்ணிக்கிறவர் கிடையாது. நான் முன்னாடியே அதை தான் சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாருக்கும் போட்ட பேமெண்ட்டை கொடுக்கணும்னு நினைச்சாங்க அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்றோம்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சுட்டு போயிடலாம். அந்த மாதிரி பண்ணல அவங்க. ஸோ அதுல இருந்து நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பா. ஸோ நீங்க வந்து என்னன்னா இப்போ வந்து 3 மாசம் பேமெண்ட் வரலங்கிறதுக்காக நம்ம 3 மாசம் யாரும் எந்த ஒரு வேலையும் செய்யாம இல்லை. அதே மாதிரி மேல இருக்கிற டைரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இதுதான் அவங்களுக்கு மெயின் இன்கமாவே இருக்கும். பார்ட் டைம் கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். பொதுவாக நீங்க எப்படின்னா அவங்க எல்லாம் சம்பாதிச்சாங்க அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். மற்றவங்களுக்கு 5 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கும் 5 ரூபாய்க்கு ஏற்றாப்புல செலவு இருக்கும். 50,000 சம்பாதிக்கிறவங்களுக்கும் 50,000க்கு ஏற்றாப்புல செலவு இருக்கும். நம்ம அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம்னாலே கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் சொல்ல வரது ஒன்னே ஒன்று தான். என்ன அமௌண்ட் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம பக்கத்தில் ஒரு கடையில் போய் நமக்கு தேவையான ஏதோ ஒரு பொருளை வாங்கி தான் இவ்வளவு நாள் கொண்டு போயிருப்போம். அதுலயும் ஒரு கொஸ்டின் வரலாம், மைவி3ல பொருட்கள் வந்து விலை அதிகம் அப்படிங்கிறதையும் நீங்க யோசிக்கலாம். இருந்தாலும் உங்களால் முடிந்த ஏதோ ஒரு பொருளை நீங்க போய் மைவி3 ஸ்டோர்ல வாங்குனீங்க அப்படின்னா அது கம்பெனிக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கம்பெனி உங்களுக்கும் தொடர்ந்து பேமெண்ட்கள் கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சிக்கு அது ரொம்ப பக்கபலமா இருக்கும். அது ஒன்னையும் நீங்க புரிஞ்சுக்கோங்க. பேமெண்ட் இன்றோ நாளையோ கண்டிப்பா வந்துடும். திரும்ப திரும்ப அதை தான் சொல்றேன். பொறுமையா இருங்க. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்துட்டீங்க. பொறுமை இழக்காதீங்க. பொறுமையா இருக்கிறதுக்கு உண்டான பலன் மிக அதிகத்துல நமக்கு கிடைக்கும். கம்பெனி இந்த பேமெண்ட்டை மட்டும் கொடுக்கறதுக்கு உண்டான முயற்சியில இல்ல, தொடர்ந்து வருமானத்தை கொடுக்கக்கூடிய முயற்சியில தான் இருக்காங்க. இந்த ஒன்றை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல நாங்களும் சந்திக்கிறேன்.